அனைவருக்கும் வணக்கம். இன்னையோட சேனல்ட் மெசேஜ் டாரோ ரீடிங். தெர் இஸ் உங்களுக்கு சம் மணி ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, கரியர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, உங்க பாஸோட ஏதோ பிரச்சனை, உங்களோட கலீக்ஸோட பிரச்சனையா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மைண்ட்லேயே நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஸ்பிரிட் என்ன சொல்றாங்கன்னா, சம்டைம் நம்ம மைண்ட்லேயே யோசிக்க முடியாது. we have to leave it to God ஈத்தர்ஸ்க்கு விட்டுருங்க. அண்ட் நம்மளோட ஹார்ட்லேருந்து யோசிக்க ஆரம்பிக்கணும், அதை லீட் பண்ண வைக்கணும். உங்களுக்குள்ள ஒரு நிறைய நல்ல ஐடியாஸ்லாம் இருக்குது. உங்கள் எம்ப்ரஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் தட். நீங்கள் அது உங்களோட ஐடியாஸ் யூ ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் ஐடியாஸ், நாட் அகெயின்ஸ்ட் இட். சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில விஷயங்கள் தோணும், பண்ணணும்னு தோணும், ஆனால் அதுக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இந்த நான் இந்த கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அதுக்கு டைம் ஒதுக்காமல் அதுக்கு பதிலாக எல்லாமே பண்ணுறது. ஸோ அது கோவில்ன்றது இல்லை, சம்டைம்ஸ் ஒரு பிஸ்னஸ் பிளான்க்கு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டேக்கிங் சம் டைம் டு ரைட் டவுன் இட். அது பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாமே அதை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மெசேஜ் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகிக்கிறீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களுக்குள்ளே இருக்க ஐடியாஸ் இது காட்ஸ் மெசேஜ் த்ரூ யூ. உன்னோட எம்ப்ரஸ் வித்தின் யூ இஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ ஒர்க் வித் இட், டோன்ட் ஒர்க் அகெயின்ஸ்ட் இட். அண்ட் அதுக்கு தான் சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு டூ சம் மெடிடேஷன். சைக்கிக் எபிலிட்டிஸ் வில் ஹெல்ப் யூ to remember that. So that's why psychic abilities you can also develop. That is also a side message that's coming here. And also maybe உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்கு நிறைய ஓவர் ஒர்க் இருக்கலாம், நிறைய ஒர்க் லோட் அதிகமாக இருக்கலாம். ஸோ தட் ஃபீல்ஸ் லிட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன், நாட் ஜஸ்ட் ஒர்க் லவுட், ஃபட்டீக், உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கலாம். அந்த மாதிரி நடக்கிறப்ப அதனால உங்களால் திங்க் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் யூ கேன் நாட் ஈவன் திங்க். உங்களோட எபிலிட்டி டு திங்க் இட் செல்ஃப் இஸ் வெரி லோ. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது சம்திங் யுவர் ஃபியூச்சர், யூ ஆர் அ லீடர் அப்படின்னு ஃபீல் ஆகுது. த ஃப்ளிப் சைட் ஆஃப் அதர் காயின், இட்ஸ் தட் யூ ஆர் அ powerful leader for your community. You are going to be a powerful leader for your community. And அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் அதில் இது கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லை எதுவாக வேணாம், உங்களோட ஊருக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுவீங்களா, என்னவா வேணா இருக்கலாம். பட் யூ ஆர் அ லீடர், அது எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அது உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் உங்ககிட்ட ரிமைண்ட் பண்ணுது, என் மூலியமாக ரிமைண்ட் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களோட பெஸ்ட் ஆஃப் எபிலிட்டிஸ்லேருந்து திங்க் பண்ணி பாருங்கள், என்ன அட்வைஸ் கொடுக்கும் உங்களுக்கு. வாட் அட்வைஸ் இட் வில் டூ ஃபார் யுவர் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இன் யுவர் ஒர்க். உங்கள் ஒர்க்கில் என்ன கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது இல்லாமல் டேக் சம் டைம், உங்களோட சைல்ட்ஹுட்டில் என்னென்ன பார்ட்ஸ், என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது, என்னென்ன ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம். சம்டைம்ஸ் நம்ம சைல்ட்ஹுட்டில் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், ரொம்ப மணி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்திருக்கும். மேபி ஐ டோன்ட் நோ, மேபி உங்கள் பேரண்ட்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது ட்ராமா நடந்துருக்கலாம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருந்திருக்கலாம், ரொம்ப காசு எப்பவுமே மரத்தில் முளைக்காது அப்படின்னு சொல்லி கொட்டி வளர்த்துருப்பாங்களா இருக்கலாம். ஸோ அது உங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்டோர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சின்ன வயசில் வேறு ஏதாவது உங்களுக்கு ட்ராமா நடந்துருக்கலாம், மணி ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ அது என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் உட்காந்து நீங்கள் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதில் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த அதை நீங்கள் ஹோலாக அக்செப்ட் பண்ணணும். ஓகே, என்னோட சைல்ட்ஹுட்டில் நான் நிறையா காசோட வளரல, எனக்கு காசு எப்பவுமே கம்மியாக தான் இருந்திருக்கு. நான் அந்த மாதிரி ஒரு ஹவுஸில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ என் மைண்டில் மணி எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இன்னர் ஃபீலிங் இருக்குது, ஃபியர் இருக்குது அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயமா கூட இருக்கணும். ஸோ இந்த மணி ரிலேட்டட் ப்ராப்ளமோட மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எல்லாருமே காசு வந்தால் தான் நான் அபண்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க.
ஆக்சுவலி யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் நிறையா நல்லா நான் இருக்கிறேன் நல்ல விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும். நம்மக்கிட்ட இல்லாததையே பார்த்துட்டு இருந்தோம்னா அதுதான் நம்மளுக்கு வரும். இல்லாததையே பார்த்துட்டு இருந்தோம்னா அதுதான் நம்மளுக்கு வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு இது எதனால ஸ்டெம் ஆகுது? இது வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்னால ஸ்டெம் ஆகுது. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கையை கம்மியாகுது. ஸோ அதுக்கு தான் வந்து ஐ வாண்ட் யூ டு டேக் சம் மொமெண்ட் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களோட ஃப்யூச்சர் லீடர், ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் யோசிங்க. நான் என்னவா ஆகணும்னு நினைங்க. உங்களோட எப்படி சொல்கிறது, ஏதோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு லீடராக இருக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷன் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விஷன்லேருந்து யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது உங்களோட மணி ப்ராப்ளம்ஸை நீக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிசீவிங்கில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது. ஏதோ ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ரிசீவிங்கில். எனக்கு வந்து எனக்கெல்லாம் காசே கிடைக்காது, இல்லை நான் வந்து என்னோட ஆத்தென்டிக் செல்ஃபை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணனா என்னை எல்லாருமே வந்து வெளியில் தள்ளிடுவாங்க, நான் அவ்வளோதான் தெருவில் கிடப்பேன். அந்த மாதிரி ஒரு சின்ன குறுகிய மனப்பான்மை இருக்குன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம வந்து எதை ஒதுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். நம்மளோட வலி தான் நம்ம வெளிச்சத்துக்கு ஆட்டும். அது என்ன வலி, என்ன பண்ணுது, என்ன நம்மளுக்கு சொல்ல வருதுன்ட்டு அதை நேரில் பாருங்க, நியூட்ரலான ஐஸில். தட் வில் ரிவீல் வாட் இஸ் needed to be revealed for you அப்படின்ட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, you have to act like a leader, which you are a leader. There is also some imbalances in your life. There can be imbalances. என்ன imbalances அப்படின்றது நான் சொல்கிறேன்னா, மெட்டீரியல் imbalances, ஸ்பிரிச்சுவல் இம்பேலன்ஸ், இது மாதிரி. மெயினாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க நீங்கள் உங்கள் செல்ஃப் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு? இஸ் இட் யூனஃப்? ஆர் நம்ம ரொம்ப வந்து மைண்டை ஃபுல்லாக மெட்டீரியல் விஷயங்களே யோசிச்சுட்ருக்கோமா, இல்லை ரொம்ப வந்து ஸ்பிரிச்சுவலாக யோசிச்சுட்ருக்கோமா? இதில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப டிவி பார்க்குறோமா, ரொம்ப ஃபுட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமா, மணியில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரும். ஸோ இதில் வந்து போத் இது வந்து ஓகே, நான் வந்து அபண்டண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு நான் நிறையா செலவு பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றது கிடையாது. அபண்டண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு அண்ட் யூ லுக் அட் யுவர் ஃபினான்ஸ் ஃப்ரம் அ நியூட்ரல் ஸ்டேட் அண்ட் தென் see it from an eyes of God, let's say. அதுலேருந்து அதிலோட பேலன்ஸை கொண்டு வாங்க. தட்ஸ் ஹவு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். அப்போ தான் அந்த ஹார்மனி கொண்டு வர முடியும். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் தெர் இஸ் சம்திங், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ பிரச்சனை இருக்கா, இல்லை சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை பார்ட்னர்ஷிப்பில் கம்யூனிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நம்மளோட சோல் ஃபேமிலி நம்ம எப்பயுமே வந்து சம்டைம்ஸ் இட் இஸ் ஹார்ட் டு கம்யூனிகேட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும், அது வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும். பட் அது வந்து நம்ம சோல் டைஸாக இருந்துச்சுன்னா அது உங்கள் மைண்ட்லேருந்து போகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டாக் டு தெம் அண்ட் மேக் அ கனெக்ஷன், மேக் a soulful connection with them. Maybe the mistake is yours, maybe it is theirs, or maybe there is no mistake, it's just miscommunication. So it's all about talking. Sometimes communication will just adu ella problems every courage. That's all it is for me. Nikki in the tarot reading is mostly about bringing you from this heavy energy out of it. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? டேக் சம் டைம், மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஈத்தாஸ்க்கு விட்டுருங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. முடிஞ்சா கோவிலுக்கு போங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. அப்புறம் உங்களோட ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஐடியாஸில் ஒர்க் பண்ணுங்க. டோன்ட் ஒர்க் அகெயின்ஸ்ட் இட். ஸோ அண்ட் ஆல்சோ ஒர்க் டுகெதர்.
If you are like having any problems with anyone, solve it. Communication is the key here. And prioritize. Sometimes நம்ம overwork நிறையா பண்ணுறதுக்கு காரணம் நம்ம நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ப்ரையாரிட்டைஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் நவ் அட் திஸ் டைம் ஃபார் யூ டு ஒர்க். இந்த நேரத்தில் நம்ம என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஒர்க்கில் பாதி விஷயங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட், ஸோ இதை நான் பண்ணுறேன். அதில் உங்களோட ஐடியாவை கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஸோ அண்ட் பிரிங் அ பேலன்ஸ், ஹார்மனி இன் யுவர் லைஃப். எந்த இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதில் வந்து காட் எப்படி இதை யோசிப்பாருன்னு பார்த்து அதுலேருந்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வாங்க. யூ ஃபீல் யூ நோ எது கரெக்ட்னு உங்களுக்கே தெரியும், இப்படி கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. மேபி ஸ்டார்ட் ஜேர்னலிங் பண்ணுங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு அன்கவர் your inner childhood problems. That is also something very important for you to work. So this will all help you this time. உங்களோட இந்த மணி ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஞ்சம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். உங்களோட சைல்ட்ஹுட் இஷ்யூஸ், உங்களோட ஓவர் ஒர்க்கிங், உங்களோட ஐடியாஸில் ஒர்க் பண்ணுறது, செல்ஃபோட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே டூ மச்சாக இருக்குன்னு. அதாவது நல்லா சொல்ல வரேன்னா, இது சம்டைம்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் கிடையாது. அதனால தான் நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். யுவர் செல்ஃப், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் சைல்ட்ஹுட் அண்ட் பிரிங்கிங் பேலன்ஸ். ஆல் தீஸ் 4 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. உங்கள் எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் பிரார்த்திக்கிறேன். I send you a lot of healing energy. உங்களுக்கு ஏதாவது இண்டிவிஜுவல் டேரோ ரீடிங் புக் பண்ணணும்னா என்னோட பர்சனல் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் என்னோட டிஸ்கிரிப்ஷனில். அதில் நீங்கள் எனக்கு இமெயில் எழுதலாம், ஆர் நீங்கள் என்னோட ஃபோன் நம்பர்லேயும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். லவ் அண்ட் லைட்.